ஹாய் டீச்சர்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபிசிக்ஸில் அளவீடுகள் பற்றி பார்க்க போகிறோம். அளவீடுகளில் 3rd யூனிட்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நீளம், நிறை இந்த 2 டாப்பிக்கும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதற்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ இப்போ வாங்க காலம் பற்றி பார்க்கலாம். காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. காலத்தை அளவிட பயன்படுவது கடிகாரம். முற்காலத்தில் பகல் நேரத்தை கணக்கிட உதவியது மணல் கடிகாரம், சூரிய கடிகாரம், தரையில் நடப்பட்ட ஒரு குச்சி, சிறிய துளை உள்ள பாத்திரம். நவீன காலத்தில் நேரத்தை துல்லியமாக கணக்கிட உதவுபவை மின்னணு கடிகாரங்கள், நிறுத்து கடிகாரங்கள். காட்சியின் அடிப்படையில் கடிகாரத்தின் வகைகள் 2 வகைப்படும். ஒன்று ஒப்புமை வகை கடிகாரங்கள், எண்ணிலக்க வகை கடிகாரங்கள். பாரம்பரியமான கடிகாரங்களை ஒத்த 3 குறிமுள்கள் மூலம் நேரத்தை காட்டுபவை ஒப்புமை வகை கடிகாரங்கள். அனலாக் கிளாக்ஸ். எந்திரவியல் தொழில்நுட்பம் அல்லது மின்னியல் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படும் வகையில் உருவாக்கப்படும் கடிகாரங்கள் ஒப்புமை வகை கடிகாரங்கள். 12 மணி நேரம் அல்லது 24 மணி நேரத்தை காட்டும் வகையில் வடிவமைக்கப்பட்ட கடிகாரங்கள் எண்ணிலக்க வகை கடிகாரங்கள், டிஜிட்டல் கிளாக்ஸ். மின்னியல் கடிகாரங்கள் என அழைக்கப்படுவது எண்ணிலக்க வகை கடிகாரங்கள். குவார்ட்ஸ் எனப்படும் படிகத்தினால் கட்டுப்படுத்தப்படும் மின்னணு அலைவுகள் மூலம் இயங்குபவை குவார்ட்ஸ் கடிகாரங்கள். குவார்ட்ஸ் எனப்படும் படிகத்தினால் கட்டுப்படுத்தப்படும் மின்னணு அலைவுகள் மூலம் இயங்குபவை குவார்ட்ஸ் கடிகாரங்கள். துல்லிய தன்மையானது 10⁹ வினாடிக்கு 1 வினாடி என்ற அளவில் இருக்கும் கடிகாரங்கள் குவார்ட்ஸ் கடிகாரங்கள். படிகத்தின் அழுத்த மின் பண்பு என்ற தத்துவம் பயன்படுத்தப்படும் கடிகாரங்கள் குவார்ட்ஸ் கடிகாரங்கள். படிகத்தின் குறிப்பிட்ட அச்சு ஒன்றின் வழியே அழுத்தத்தை ஏற்படுத்தினால் அதற்கு செங்குத்தான அச்சில் மின்னழுத்த வேறுபாடு உருவாகும் விளைவு படிகத்தின் அழுத்த மின் விளைவு. படிகத்தின் அழுத்த மின் பண்பு என்ற தத்துவம் பயன்படுத்தப்படும் கடிகாரங்கள் குவார்ட்ஸ் கடிகாரங்கள். படிகத்தின் குறிப்பிட்ட அச்சு ஒன்றின் வழியே அழுத்தத்தை ஏற்படுத்தினால் அதற்கு செங்குத்தான அச்சில் மின்னழுத்த வேறுபாடு உருவாகும் விளைவு படிகத்தின் அழுத்த மின் விளைவு. அணுவில் ஏற்படும் அதிர்வுகளை அடிப்படையாக கொண்டு செயல்படும் கடிகாரங்கள் அணு கடிகாரங்கள். 10⁻13 வினாடிக்கு 1 வினாடி என்ற அளவில் துல்லிய தன்மை கொண்டவை அணு கடிகாரங்கள். பூமியில் இருப்பிடத்தை காட்டும் அமைப்பு, பூமியில் வழிகாட்டும் செயற்கைக்கோள் அமைப்பு மற்றும் பன்னாட்டு நேர பங்கீட்டு அமைப்பு ஆகியவற்றில் பயன்படுத்தப்படுவது அணு கடிகாரங்கள். 1949ஆம் ஆண்டு அமெரிக்காவின் தேசிய தர நிர்ணய கழகத்தால் உருவாக்கப்பட்டது அணு கடிகாரம். 1955ஆம் ஆண்டு லூயிஸ் ஈசான் மற்றும் ஜாக் பென்னி ஆகியோரால் இங்கிலாந்தின் தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்டது cesium 133 அணுவை அடிப்படையாக கொண்டு செயல்படும் துல்லியமான அணு கடிகாரம். இங்கிலாந்து நாட்டின் லண்டன் நகருக்கு அருகில் உள்ள கிரீன்விச் என்னும் இடத்தில் அமைந்துள்ள ஆய்வு மையம் ராயல் வானியல் ஆய்வு மையம். புவியானது 15 டிகிரி இடைவெளியில் அமைந்த தீர்க்க கோடுகளின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டுள்ள மண்டலங்களின் எண்ணிக்கை 24. இரு அடுத்தடுத்த நேர மண்டலங்களுக்கு இடையே உள்ள கால இடைவெளி 1 மணி நேரம். இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மிர்சாப்பூர் என்ற இடத்தின் வழியாக செல்லும் தீர்க்க கோட்டை ஆதாரமாக கொண்டு கணக்கிடப்படுவது இந்திய திட்ட நேரம். இந்திய திட்ட நேரம் என்பது கிரீன்விச் சராசரி நேரம் GMT + 5:30 மணி. நிகழ்வுகளையும் அவற்றிற்கிடையேயான இடைவெளியையும் அளவிடக்கூடியது காலம். ஒளியானது டேஸ் தொலைவு வெற்றிடத்தில் பரவுவதற்கு தேவையான காலம் 1 வினாடி. காலத்தின் மிகப்பெரிய அலகுகள் நாள், மாதம், வருடம் மற்றும் மில்லினியம். 1 மில்லினியம் = 3.16 × 10⁹ வினாடி ஆகும். இப்போ வெப்பநிலை பார்க்கலாம். வெப்பம் மற்றும் குளிர்ச்சி ஆகியவற்றின் அளவை குறிப்பது வெப்பநிலை. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். வெப்பநிலையை அளக்க பயன்படும் பல்வேறு அளவீடுகள். அளவீடு செல்சியஸ்,
அதோட கீழ்நிலை புள்ளி 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து ஆரம்பித்து மேல்நிலை புள்ளி 100 டிகிரி செல்சியஸ் வரை அடங்கும். வெப்பநிலை மானியில் உள்ள பிரிவுகளின் எண்ணிக்கை 100 ஆகும். ஃபாரன்ஹீட்க்கு 32 டிகிரி ஃபாரன்ஹீட் கீழ்நிலை புள்ளி தொடங்கி மேல்நிலை புள்ளி 212 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை அடங்கும். இதன் பிரிவுகளின் எண்ணிக்கை 180. கெல்வின் 273 கெல்வின் கீழ்நிலை புள்ளியிலிருந்து 373 கெல்வின் மேல்நிலை புள்ளி வரை அடங்கும். இதன் பிரிவுகளின் எண்ணிக்கை 100 ஆகும். ஒரு பொருளை நேரடியாக தொடாமல் அதன் வெப்பநிலையை அளந்தறிய உதவும் வெப்பநிலைமானி அகச்சிவப்பு கதிர் வெப்பநிலைமானி எனப்படும். நிறைவுற்ற நீராவி, தூய நீர் மற்றும் உருகும் பனிக்கட்டி ஆகியவை சமநிலையில் இருக்கும் வெப்பநிலை நீரின் முப்புள்ளி ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். வெப்ப இயக்கவியலின் வெப்பநிலையில் நீரின் முப்புள்ளியின் 1/273.16 பின்ன மதிப்பு கெல்வின் ஆகும். பொதுவாக தனிச்சுழி வெப்பநிலை என்பது 273 டிகிரி செல்சியஸ் ஆகும். மின்னூட்டம் பற்றி இப்போ பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னூட்டங்கள் பாய்வது மின்னோட்டம் எனப்படும். ஒரு கடத்தியின் வழியே ஒரு வினாடியில் பாயும் மின்னூட்டங்களின் அளவு என வரையறுக்கப்படுவது மின்னோட்டத்தின் எண் மதிப்பு. மின்னோட்டம் மின்னோட்டத்தின் அளவு பை காலம் அல்லது I Q/T. மின்னோட்டத்தின் SI அலகு ஆம்பியர். மின்னூட்டத்தின் அலகு கூலும். ஒரு கடத்தியின் வழியே ஒரு வினாடியில் ஒரு கூலும் மின்னோட்டம் சென்றால் மின்னோட்டத்தின் மதிப்பு வரையறுக்கப்படுவது ஒரு ஆம்பியர். அம்மீட்டர் என்ற கருவியின் மூலம் அளக்கப்படுவது மின்னோட்டம். அதிவேகமாக செல்லும் புல்லட் ரயில்களை தண்டவாளத்தில் இருந்து உயர்த்த பயன்படுவது மீ கடத்திகள். கணினி நினைவகங்களில் பயன்படுத்தப்படுவது மீ கடத்திகள். அடுத்த டாபிக் ஒளிச்செறிவு. ஒளி மூலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் ஓர் அலகு திண்ம கோணத்தில் வெளிவரும் ஒளியின் அளவு ஒளிச்செறிவு. ஒளிச்செறிவின் SI அலகு கேண்டிலா. பொதுவாக எரியும் மெழுகுவர்த்தி ஒன்று வெளியிடும் ஒளியின் அளவு தோராயமாக ஒரு கேண்டிலாவிற்கு சமம். ஒளிச்செறிவினை நேரடியாக கேண்டிலா அலகில் அளவிடும் கருவி ஒளிமானி அல்லது ஒளிச்செறிவுமானி. உறைப்படும் ஒளியின் திறன் ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன் எனப்படும். ஒளிப்பாயத்தின் SI அலகு லுமென். ஒரு ஸ்ட்ரேடியன் திண்ம கோணத்தில் ஒரு கேண்டிலா ஒளிச்செறிவுடைய ஒளியை ஒரு ஒளி மூலம் வெளியிடுமானால் அவ்வொளி மூலத்தின் திறன் வரையறுக்கப்படுவது ஒரு லுமென். இரு நேர்கோடுகள் அல்லது இரு தாளங்களின் குறுக்கு வெட்டினால் உருவாகும் கோணம் தலக்கோணம் எனப்படும். தலக்கோணத்தின் SI அலகு ரேடியன். ஆரத்திற்கு சமமான நீளம் கொண்ட வட்டவில் ஒன்று வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் ரேடியன். ஒரு ரேடியன் 180 டிகிரி பை பை. 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள் ஒரு பொதுவான புள்ளியில் வெட்டி கொள்ளும் போது உருவாகும் கோணம் திண்ம கோணம். ஒரு கூம்பின் உச்சியில் உருவாகும் கோணம் என்று வரையறுக்கப்படுவது திண்ம கோணம். திண்ம கோணத்தின் SI அலகு ஸ்ட்ரேடியன். ஒரு கோளத்தின் ஆரத்தின் இருமடிக்கு சமமான புறப்பரப்பு கொண்ட ஒரு சிறிய வட்டப்பகுதி ஒன்று மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் ஒரு ஸ்ட்ரேடியன். 1995ஆம் ஆண்டு வரையில் துணை அளவுகள் என தனியாக வகைப்படுத்தப்பட்டிருந்தவை தலக்கோணம் அல்லது திண்ம கோணம் எனப்படும். 1950ஆம் ஆண்டில் வழியளவுகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டவை தலக்கோணம் மற்றும் திண்ம கோணம். இரு பரிமாணம் கொண்ட கோணம் தலக்கோணம் எனப்படும். முப்பரிமாணம் கொண்ட கோணம் திண்ம கோணம் எனப்படும். இவ்வளவுதாங்க இன்னைக்குள்ள டாபிக். இன்னைக்கு நாம இயற்பியல்ல அளவீடுகள்ல காலம், வெப்பநிலை, மின்னோட்டம், ஒளிச்செறிவு இந்த 4 டாப்பிக்கும் பார்த்துருக்கோம். இதனோட கண்டினியூட்டி நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.